வாணிமா எக்ஸாம் எப்படா பண்ண? செம்ம ஈஸிம்மா, சூப்பராக எழுதியிருக்கேன். எல்லாமே அட்டன் பண்ணியாடா செல்லக்குட்டி? மம்மி எல்லாமே அட்டன் பண்ணிட்டேன், எல்லாமே கரெக்டும் கூட. அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சா? எங்கே கொண்ட கொஸ்டின் பேப்பரை? கண்ணு, தேர்ட் கொஸ்டினுக்கு என்னடா ஆன்சரு? அதுவா தெரியல மம்மி. நெக்ஸ்ட் கொஸ்டின் தான்? அதுவும் தெரியல மம்மி. சரி விடு விடு. செகண்ட் ரோமன் லெட்டரில் தேர்ட் ஒனுக்கு என்னடா ஆன்சரு? மம்மி அதை நான் எழுதுனேன், மறந்துட்டேன் மம்மி. ஆனால் ஆன்சர் கரெக்டு தான். சரிடா, ஆன்சர் ஷீட் வரும்ல, அப்போ இந்த தேர்ட் ஒன் கரெக்டாக இல்லையானா அப்போ செக் பண்ணுறேன். ஐயோ, இந்த அம்மா கிட்ட இப்போ தப்பிக்கலான்னு ஒரு பொய்ய சொன்னா அப்போ ஒரு பொய் சொல்லணுமா? ஐயோ. சரி மம்மி, ஆனால் ஆன்சர் ஷீட் கொடுப்பாங்களான்னு தெரில மம்மி. அடக்கடவுளே. சரி, நான் உங்கள் மேமுக்கே மெசேஜ் பண்ணி கேட்டுக்கிறேன். இப்போ தான் சமையல் முடிஞ்சிச்சு. சரி, கொஞ்ச நேரம் யூடியூப் பார்ப்போம். ஐயோ, நெட் பேக் நேற்றே முடிஞ்சிருச்சுல. சரி, வாணிட்டு அப்படியே கேட்டு பார்ப்போம். வாணிமா, செல்லக்குட்டி. சொல்லுங்கம்மா, எதுக்கு ஐஸ் வைக்கிறீங்க? என்ன வேணும்? இப்போதாண்டா சமையல்லாம் முடிச்சுட்டு வந்தேன். கொஞ்ச நேரம் யூடியூப் பார்க்குறேன்டா. பாருங்க, யார் வேண்டாண்ணா? செல்லக்குட்டி, நெட்டு முடிஞ்சிருச்சுடா. கொஞ்ச நேரம் ஹாட்ஸ்பாட் ஷேர் பண்ணா நானும் கொஞ்ச நேரம் பார்த்துக்குவேன்டா. தங்கம்ல. அதானே பார்த்தேன், என்னடா ஐஸ் வைக்கும் போதே உஷாராயிட்டேன். சரி சரி, ஆன் பண்ணுறானா கொஞ்ச நேரம் தான். தேங்க்யூடா செல்லக்குட்டி, நீ தாண்டா என் தங்கம். அடக்கடவுளே, இவகிட்ட நெட் ஷேர் பண்ண சொல்றதுக்குள்ள நான் படுற பாடு இருக்கு. வாணி, திருப்பி பேசாத. உங்க அக்கா கேட்டானா வீடு 2 ஆயிடும். நான் அப்படிதான் பேசுவேன். எங்க வந்து அவன் நின்று கேட்க சொல்லுங்க. என்ன கேட்குறான் நானும் பார்க்குறேன். என்ன வாணி, நான் இங்கே இருக்கும்போதே இவ்வளோ சத்தம் வருது. நான் ஹாஸ்டல் போயிட்டேன்னா அம்மாவை நீ என்னெல்லாம் பேசுவேன்? பயம் இல்லையா உனக்கு? ஐயே, இவ எப்படா இங்கே வந்தா? சரி சாரி, இனிமே பேசலை. இனிமே நான் பேச மாட்டேமா. நான் இங்கேருந்து கீழே ஹாலுக்கு போகிறேன். என்னம்மா அவ இப்படி பேசிகிட்டு இருக்கா? நீங்களும் அமைதியாக நின்று கேட்டுட்டு இருக்கீங்க. செல்லம் கொடுத்துட்டு இருக்கீங்களா? அடக்கடவுளே. அவள் இப்போ நம்மளை செய்யட்டும் ராணிம்மா, அதுக்கப்புறம் நம்மளை அவளை வச்சு செய்வோம். சரியா? மார்க் வரும்ல. அம்மா ஃப்ரீயாக இருக்கீங்களா? உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன வாணிம்மா? ஃப்ரீ தான், சொல்லுடா. நான் சின்ன வயசுலேருந்து பெட்டி கேட்டுகிட்டே இருக்கேன். பூனை வாங்கித்தாங்க, பூனை வாங்கித்தாங்க. சரி, பூனை இல்லைனா நாய் வாங்கித்தாங்க, நாய் வாங்கித்தாங்க. எதுனா கேட்குறீங்களா? எப்போ கேட்டாலும் மார்க் எடுத்துகிட்டு வா, மார்க் எடுத்துகிட்டு வா. மார்க் எடுத்துகிட்டு வந்தால் காசு இல்லடாங்கிறீங்க. ஏன் மம்மி? சரி சரி, கவலைப்படாத. இந்த டைம் நீ ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துட்டு உனக்கு கண்டிப்பாக ஒரு அழகான நாய்க்குட்டி வாங்கி தரேன். சரியா? சரி வாங்கித்தாங்க. ஆனால் அதில் ராணி கை வைக்கக்கூடாது. இது நான் படித்து கஷ்டப்பட்டு வாங்கினது. நான் தான் ஃபுட்டு வைப்பேன், நான் தான் அதை பார்த்துப்பேன். யாரும் அதை தொடக்கூடாது. அது என்னோட பெட். அவ்வளோதான். நான் படிக்க போகிறேன் நாளைக்கு எக்ஸாமுக்கு. அடக்கடவுளே, இவ பண்ணுறதே இங்கே தாங்க முடியல. இன்னும் அதை ஒன்று வாங்கி 2 சேர்ந்து என்ன செய்ய போகுதோ? மம்மி, ஹாப்பி உமன்ஸ் டே மம்மி. தேங்க்யூடா செல்லக்குட்டிமா. மம்மி, யார் மம்மி ஃபர்ஸ்ட் விஷ்? நானா இல்லை அவளா? ராணி காலையிலே விஷ் பண்ணிட்டாடா தங்கம். என்னது? விஷ் பண்ணிட்டாளா? ஐயோ, அப்போ நான் செகண்ட் விஷா? அச்சா, நான் நைட் படுக்கும் போதே ஃபர்ஸ்ட்டாக விஷ் பண்ணணும்னு நினச்சேன். என்னம்மா பாருங்க, நெக்ஸ்ட் உங்கள் பர்த்டேக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணுறேன். அடக்கடவுளே, ஒரு விஷுக்கு இப்படி சண்டை போடுறடா? மம்மி, புதுசாக ஒரு படம் வந்திருக்கு மம்மி. ஆக்சுவலாக எனக்கு எக்ஸாம் போயிட்டு இருந்தேன்னா நாங்கள் 2 பேரும் கேட்கல. ஆனால் இப்போ தான் மம்மி எங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சிச்சு, எங்களை கூட்டிகிட்டு போங்க. ஆமாம் மம்மி, ப்ளீஸ் மம்மி. உங்கள் 2 பேர்த்த படத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வரதுக்குள்ள என் பர்ஸு கிழிஞ்சிரும். மம்மி, டிக்கெட் செலவு மட்டும்தான் மம்மி. இவ்வளோ எதுவும் வாங்க விடாமல் நான் பார்த்துக்கிறேன். நானும் எதுவும் வாங்க மாட்டேன் மம்மி. டிக்கெட் செலவு மட்டும்தான். மம்மி, நானும் அது கேட்க மாட்டேன் மம்மி, ப்ராமிஸ். சரி சரி, கிளம்புங்க போகலாம். மம்மி, எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் போதும் மம்மி. அக்காவுக்கு வந்துட்டு ஒரு பர்கரும் ஒரு பீட்சா அப்புறம் பாப்கார்ன். உங்களுக்கு வேணும்னா பெப்சி வாங்கிக்கலாம். ஆனால் எங்கள் 2 பேத்துக்கு ஒரு ரெட் புல் வாங்கி கொடுத்துருங்க மம்மி. இவ்வளோ மட்டும் போதும் இப்போதைக்கு.
அடக்கடவுளே, இதுக்கு தான் நான் வேண்டான்னு சொன்னேன். எப்படியும் பர்ஸு கிழிக்காம விட போறதில்ல நீங்க. தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும், தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும். நம்ம பொண்ணு எப்படி பொறுப்பா தமிழ் படிச்சுட்டு இருக்கா. ஆமா, நான் ஆடாம இருக்கும்போது எப்படி என் தசை ஆடும்? சரி, ஆட்டி பார்ப்போம். என்ன, ஒன்றும் ஆடலையே. சரி, அம்மா கிட்ட கேட்போம். அம்மா, எனக்கு ஒரு டவுட்டுமா. தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும்னு நான் சொல்றாங்க. ஆனா தசை மட்டும் எப்படிமா தனியா ஆடும்? அடக்கடவுளே, ராணிக்கண்ணு, இப்போ அம்மாக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நீ என்ன பண்ணுவ? உடனே வந்து அம்மா என்ன ஏதுன்னு எல்லாம் கேட்குற இல்லையா? அதுதாண்டா அதோட மீனிங்கு. தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் அப்படிங்கிறது. அப்படியாம்மா? இதெல்லாம் வாணிக்கிட்ட சொல்லிடாதம்மா. உண்டான காயமெங்கும் தன்னாலே ஆறி போன மாயம் என்ன பொன்மானே பொன்மானே. அம்மா கொஞ்சம் ரொம்பவே நல்ல மூட்ல இருக்காங்க. இதுதான் நமக்கு சான்ஸ். எதனா ஸ்விக்கி ஆர்டர் போட்டு நம்ம சைடில் மழை பெய்ய வச்சிடலாம். சரி, அம்மா கிட்ட கேட்போம். அம்மா அம்மா. அப்பா, நானே உங்ககிட்ட கேட்கலான் இருந்தேன். நம்ம ஏதாவது ஸ்விக்கி ஆர்டர் போடலாமா? போடலாமே. என்னடா என்னாச்சு இவ்வளோ சந்தோஷம்? இல்லைம்மா, நானே கேட்கலான்னு நினச்சேன். ஆனால் எப்படி கேட்கறதுன்னு தான் தெரில. அதான் அப்படி சைலண்டாக வந்து அங்கே பக்கத்தில் உட்காந்து நீங்கள் பாடுறதை கேட்டுட்டு ரசிச்சுட்டு இருந்தேன் மம்மி. அடக்கடவுளே, இதுக்கு எதுக்குடா தயங்குற? வாணிமா, கிச்சன்லயாடா இருக்கீங்க? ஆமாம் மம்மி, சொல்லுங்க மம்மி. டேய், அதை எடுத்துட்டு வந்துட்டாடா. எதுமா? டேய், அதுதான் பக்கத்தில் இருக்கும்ல, கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வா. அதுதாம்மா. அது என்னது? டேய், அதான் நம்ம கல்யாணத்துக்கு போனப்ப கொடுத்தாங்கல்ல, அதை எடுத்துட்டு வாடா. அதுவா? சரி, எங்க இருக்குன்னு சொல்லுங்க, கரெக்டா நான் எடுத்து தரேன். அடக்கடவுளே, உங்ககிட்ட சொல்ற நேரத்துக்கு நானே போய் எடுத்துக்கலாம். அப்ப நீங்களே வந்து எடுத்துருக்கணும், என்கிட்ட சொல்லியிருக்க கூடாது. இப்ப கடவுளே நான் போய் எடுத்துக்கிறேன்னா